வண்டி வந்து திடீர்னு கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம்லேருந்தே கிளம்பி வந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாளாக வந்து ஃபார்மில் தான் இருந்தேன். அது மட்டும் இல்லை நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேலூர்லாம் போன மாதிரி போட்டிருந்தேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் பார்த்துருந்தோம் தட் ஏன் வந்து அது விளாகே வரல அப்படின்ற மாதிரி. ஸோ அது விளாக் வராமலாம் இல்லை, நான் வந்து விளாகே எடுக்கல. ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒர்க் விஷயமாக தான் போயிருந்தோம், போயிட்டு உடனே வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து விளாக் எதுவுமே எடுக்கல. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு என்னன்னா வந்து ஒரு ட்ரோன் ஒன்று வாங்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா DJI Mavic Mini இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கினேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இதே ட்ரோன் இன்னொரு வாட்டி வாங்க போகிறேன். கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ஆல்ரெடி ஒரு ட்ரோன் வச்சிருக்கேன், 2 ட்ரோன் என்ன 2 கையில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு வாங்க போகிறதுல வேற ஒருத்தர் வாங்க போகிறேன். அது யார் என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது விரும்பல. ஆல்ரெடி மோஸ்ட்லி நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். ஸோ கெஸ் பண்ணி பாருங்க யார் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு ஒரு யூடியூபருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ ட்ரோனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போகிற வழியில் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th of August Monday டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30 ஆகுது. ஆக்சுவலாக இப்போ வந்து கிளம்ப போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 51 kilometers போக வேண்டிய ஷாப்பு. 51 kilometer அப் அண்ட் டவுன் 100 kilometers ஒரு ஷார்ட் ரைட். இதுதான் சென்னை சிட்டிக்கு அவுட்டரில் இருந்தால் இதுதான் ஒரு தலைவலி. அதெல்லாம் வந்து திங்ஸ் இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா வந்து சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக 50 kilometers காட்டுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா மொபைல் பர்ஸ் ஓகே டன் 5 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DJI Mavic Mini தான் வாங்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு Mavic Mini வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் பெஸ்ட்டு ஒரு ட்ரோன்னு சொல்லலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் எடுக்கலாம். Mavic Air வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல் ப்ரொஃபஷ்னல் ட்ரோன். அது சூப்பராக நம்ம நினச்ச மாதிரிலாம் வந்து அதை எடுக்கலாம். பட் மினினும் போது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த நிறைய விஷயங்களை முழுசாக பண்ண முடியாது. ரொம்ப காற்றடிச்சிது அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா லைட் வெயிட்ன்றதுனால ஷார்ட்டாக லைட் வெயிட்டாக இருக்கனால வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம் அதை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து Mavic Miniயே வாங்கிடுவாங்க. பிகாஸ் ஈஸி டு கேரியாகவும் இருக்கும். அண்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஷார்ட்ஸ் எடுக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஷார்ட்ஸ் எடுத்துடலாம் அதில். ஸோ ஹைவே ரீச் ஆயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 44 kilometers அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது கூகுள் மாதாஜி. தெரியல பஸ் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து ட்ரோன் மட்டும் வாங்க போகிறதுல ஆக்சுவலாக வந்து ஸோ DSLRக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டெலாம் வாங்கணும். ஆல்ரெடி வந்து 2 மெமரி கார்டு வச்சுருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுவேன்னா டக்குன்னு போடுறது டக்குன்னு எடுக்கிறது அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிரேக் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஒன்று வந்து கொஞ்சம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒன்று வாங்கிடுறது சேஃபுன்றனால வந்து அதுக்கு ஒரு மெமரி கார்டு வாங்கணும். அதே மாதிரி ட்ரோனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கி ஆகணும் கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் GoProலேருந்து எடுத்து மெமரி கார்டு எடுத்து ட்ரோனில் போட்டு ஃப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ அதனால் ட்ரோனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கணும். வண்டி வந்து திடீர்னு கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு வீல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது. அதெல்லாம் பயங்கரமாக வாவலாக. ஸோ அதனால் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து வீல்லாம் வந்து பெண்ட் ஆகலை. அதை நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். வீலும் பெண்ட் ஆகலை. பிரேக் பேட்ஸும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் சவுண்ட் எப்படி வருதுன்னு இவ்வளோ நாள் இல்லை பாஸ் இந்த ப்ராப்ளம். சடனாக இப்போ இன்றைக்கி தான் வந்தது. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. 2 days எடுக்கவே இல்லை பைக். நான் இந்த பார்த்தீங்கன்னா எப்படி சவுண்டு வருதுன்னு. அவ்வளோ மெக்கானிக் செட் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. பயங்கரமாக வருது பாஸ் சவுண்டு நின்றுச்சுப்போ. ஃப்ரண்ட் பிரேக் அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா. வண்டி ரியர் பிரேக் மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நின்றுச்சு சவுண்டு. 17 kilometer தான் இருக்குது மொத்தமாகவே. ஸோ 17 kilometer போயிடலான்னு இருக்கேன். ஸோ சவுண்டு இப்போ வரது நின்றுச்சு. ஸோ அதனால் அது வரைக்கும் பயந்துட்டேன் பாஸ். நம்ம ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஹார்ட் பீட்டே ரேஸ் ஆகிடுச்சு போய். பட் ஆனால் செக் பண்ணணும் சம்திங் ஏதோ சீரியஸாக. ஏன்னா இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும்போது வந்து டயரே லாக் ஆனாலும் வந்து சொல்கிறதுல யோசிப்போம். நீங்கள் ஒரு 100ல் போயின்னு இருக்கீங்க, சடனாக உங்கள் ஃப்ரண்ட் டயர் லாக் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே தட்டி போட்டுரும் நம்மளை. ஸோ அதான் ஸ்லோ ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஃபேவரட் பிரிட்ஜ் பாஸ். அப்படியே ஜாலியாக படுக்க போட்டுன்னு திறப்பலாம். இப்போது படுக்க போட்டேன் அப்படின்னா நான் அப்படியே பத்துனே போயிடுவேன் பொழுது. ஸோ அதனால் பொறுமையாக ஓட்டுவோம். நான் ஃபஸ்ட்டு ட்ரோனை வாங்கிட போகிறேன். பிகாஸ் வந்து கடை சாத்திடுவாங்க லேட்டாக போனோம் அப்படின்னா. இதே மாதிரி ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரோனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மெக்கானிக் செட்டில் போய்ட்டு இதை ரெடி பண்ணணும். சார் ட்ரோன் எங்கே வாங்க போகிறேன்றதை வந்து இந்த வாட்டியும் ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து நம்ம ஊரில் தான் வந்து இல்லீகலாக இது பண்ணுற மாதிரியே வந்து ஒரு இது இருக்கும் ட்ரோனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் வந்து யாருமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே சோஷியல் மீடியா அந்த இதெல்லாம் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் OLX போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட். டேரெக்டாக நீங்கள் மவுண்ட் ரோடு வந்தீங்க அப்படின்னா
கூட நீங்கள் மவுண்ட் ரோட்லேயே கூட வந்து சும்மா கேட்டிங்கன்னா போதும், அவங்களே சொல்லிடுவாங்க எங்கே சேல் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் பாஸ் எவ்வளோ ஒரு கூட்டம்னு சொல்லிட்டீங்க. பைக் பார்க்கிங்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா பேக் டு நார்மல் லைஃப் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வேறு சண்டே மட்டும் எதுக்கு ஃபுல் லாக்டவுன்னு தெரில, எதுக்கு இ பாஸ் தெரில, எதுவும் தெரில. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்காட்சி நடக்கும். அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பொருட்காட்சி அந்த போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். போகணும்னு சொல்லிட்டு செமையாக இருக்கும் பஸ் அந்த டைம்லலாம். இங்கெல்லாம் வந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பஸ், கிட்டத்தட்ட வந்து 4 இயர்ஸ் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரோன் அட்லாஸ்ட் வந்து வாங்கியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்க ட்ரோனு. யார் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போகிற வரல சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஷீல்டு பேக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ட்ரோன் வாங்கியாச்சு, பேக்கும் பண்ணிட்டேன். அண்ட் மெக்கானிக் செட்லேயும் வந்து வண்டியை விட்டாச்சு. இது வந்து இங்கே ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கு கேலிபர் தான் போயிருக்கு போல இருக்குது. அதனால் வந்து இங்கே ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ண போகிறதில்ல. கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியர் பண்ணணும் இதை. ஸோ நான் கூட வந்து பயங்கர சர்ப்ரைஸாக வைக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்குள்ளே மனுஷன் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு உடச்சிட்டாப்புல. தமிழ் ட்ரக்கர் ப்ரோனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஆக்சுவலாக. ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, வேறு லெவல் மாஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்டேருந்து. பாஸ் இங்கெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா. இங்கெல்லாம் வந்து பல வருஷமாக ஆகுது. நான் புவனி ப்ரோ உங்களுக்காக தான் வந்திருக்கேன், நான் எல்லாம் வந்திருக்க மாட்டேன். போகிற வழியாக ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர் நான் ஏதாவது கொரியர் இது தான் அனுப்பிச்சி விட்டுட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் ஹார்பர் வியூ இங்கே சென்னை. இது வரைக்கும் என் வீடியோவில் ஒரு வீடியோவில் கூட நான் இதை காமிச்சிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். இங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்போம் பஸ் நாங்கள் சாட்டர்டே சண்டேஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெரினா பீச்சு ஃபுல்லாக இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது அப்படியே மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீச் ஸ்டேஷன். ஃபுல்லாக எல்லா விதமான மொபைல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்க வேண்டிய ஒரு இடம். எல்லா விதமான கஸ்டம் ஸ்பேஸுமே இங்கே கிடைக்கும். ஈவினிங் டைம்ஸில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் பஸ். சென்னை அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக அப்படியே லைட்ஸு. அது இதுவே மேலே நல்லா லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் தெரியும் அந்த கலர்ஸ். ஏன்னா அவ்வளோ வண்டி போய்ட்டுருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மி இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த டைமில். எதுக்கு இவங்கெல்லாம் ஆர்ன் வயரை பிடுங்கி போட்டுருணும். ராக்கெட் லான்ச்சர் போது ஹார்ன் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு தேவைன்னும் போது ஹார்ன் அடிக்கணும். ரெட் சிக்னல் போட்டுறதுனாலுமே பேம் 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 அடிச்சு சாவடிக்கிறாங்க பஸ். கடுப்பாகுது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக எவ்வளோ ஆகுது, 11 o'clock ஆகுது கரெக்டாக. இப்போது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30 வந்துட்டேன். ஸோ அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாமே பண்ணி முடிச்சு சரி ஓகே இப்போ தான் வந்து எடிட் பண்ணி முடித்தேன் வீடியோவை. மீன்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ வீடியோவை நம்ம என் பண்ணவே இல்லையே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரோனும் வந்து வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பியாச்சு தமிழ் ட்ரக்கர் போனிக்கு. ஹோப்ஃபுல்லி வந்து நாளைக்கு மார்னிங்லனா நாளைக்கு ஆஃப்டர்நூன் போய் ட்ரோன் போய் அவர் ரீச் ஆகிடும். ஆக்சுவலாக ட்ரோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 53,000. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 58,000 சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 53 சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 53 இருக்கிற இடத்துலேயே வந்து வாங்கிட்டு அவருக்கு அமுச்சு விட்டாச்சு. ஸோ அது மாதிரி ட்ரோன் அதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு வச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து OLXல அது மாதிரி இதில் செக் பண்ணலாம். பிகாஸ் வந்து அந்த நம்பர் இல்லைனா வந்து அதில் எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கொடுக்க முடியல. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ற இது எனக்கு கிடையாது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ see you people in the next video. Till that, signing off. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata bye. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போ இ பாஸ் வேறு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம், ஏன்னா ஒரு ரைட் பிளான் பண்ணுவோம். அது வரும் முன்னாடி தான் எனக்கு ரோட் ரேஜ் ஆச்சு. இங்கே மீன்ஸ் என்னென்னா நான் இப்படிக்கா வந்து ரைட் சைடு சிக்னல் போட்டாங்க. நான் வந்து ரைட் சைட் லைனில் வந்து நான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கேன். லெஃப்ட்லேருந்து சடனாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வேறு ஃப்ரண்ட் பிரேக் வேறு இல்லை, யோசிச்சு பாருங்கள். பேக் பிரேக்கை போட்டு ஒரு அமுக்குன உடனே அவ்வளோதான் அப்படியே ஸ்கிட் ஆகி போயிட்டு ரெண்டுமே ஒரு டிஷ்ஷும் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஓட்டுன்னு வந்து ஒரு வயசான ஒரு ஆள் இருந்தாரா, அவர் என்னை போட்டு கத்தின்னு இருக்காரு.